மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருப்திகரமாக மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் 2 லோக்சபா சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். அது நிலவரம் பின்பாக தலைவர் முதல் மந்திரி வெளிநாடுகளிலிருந்து வந்ததுக்கு பின்பாக அதை பற்றி ஃபைனலாக சொல்லப்படும். தொகுதி என்னங்கிறது அது இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். அது இன்னும் முடிவு பண்ணல, தலைமை கழகம் தான் முடிவு பண்ணோம். அது எதுங்கிறது பின்னாடி நிறைவானதுக்கு பின்னாடி உங்களுக்கு செய்திகள் கொடுக்குறேன். இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் இந்த தடவை கண்டிப்பாக போட்டியிடுவோம். எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம், அது பின்னாடி தெரியும். நாங்கள் ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தனிச்சின்னத்தில், எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கிறதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு பின்னாடி, முதலமைச்சர் வந்து அதுக்கு பின்னாடி நடக்கும். அது தலைமை கழகம் முடிவு பண்ணதுக்கு பின்னாடி அப்புறம் தெரியும். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணியில் 2 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவையை கேட்டுள்ளோம் என மதிமுக சார்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த முறை மதிமுக சின்னமான பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை திமுக கூட்டணியில் ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் 2 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவையை கேட்டுள்ளதாக மதிமுக தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை மதிமுக சின்னமான பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் மதிமுக தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.